லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி 10வது நாளாக பாதிக்கப்பட்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்திபன். 10வது நாளாக அங்கு மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சிபிசிஎல் நிறுவனம் தரப்பில் யாரேனும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? இந்த கால தாமதத்திற்கு என்ன காரணம்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே உள்ள பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை உள்ளது. இந்த ஆலை 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் உள்ளிட்ட பகுதியில் 620 ஏக்கர் விவசாய நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தியிருக்கிறது. இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்காமல் உள்ளது. கடந்த 4 வருடங்களாக சிபிசிஎல் நிறுவனமும் தமிழக அரசும் சாகுபடிதாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து பிள்ளை பனங்குடி பகுதியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான கோரிக்கைகளை நூதன முறையில் அரசுக்கும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் தெரிவிக்கும் வகையில் போராட்டங்களை நடத்தி வந்தனர். அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினரும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. குறிப்பாக விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கிய பின்னரே நில அளவை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியதால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த நிலையில் 10வது நாளாக தொடர்ந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று காலை நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி தலைமையில் 4 தாசில்தார்கள் கொண்ட குழுவினர் தற்பொழுது நில அளவை செய்யும் பணிகளை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது குவிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் பந்தலில தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய பெண்கள் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக மண்ணை வாரி இறைத்து பெண்கள் சாபமிட்டு நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இப்பொழுது நில அளவை பணி நடைபெற்று வரும் இடங்கள் எல்லாம் போராட்டக்காரர்கள் செல்லாத வகையில் போலீசார் தடுத்து வருகின்றனர். அதனையும் மீறி தற்பொழுது பனங்குடியை சேர்ந்த ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய விவசாயி ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். அவரை காவல்துறையினர் பாதுகாப்பாக அழைத்து இப்ப காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். பத்மநாபன்.